இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலே இவ்வளவாய் தாங்கி வருகிற அவர் தயவுக்காக அவருக்கு நன்றிகளையும் மேன்மையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் நான் எம்மாத்திரம் என்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவாய் நம்மை நடத்தி வருகிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நான் எம்மாத்திரம் என்று சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபு 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கவும் அவருடைய வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் எம்மாத்திரம் என்று பார்க்கிறோம். யோபு இந்த வார்த்தைகளை கூறுகிறார். அவர் எப்படி கூறுகிறார் என்றால், தேவனுக்கு மறுமொழி கொடுக்கும்படியான வார்த்தைகளையும் அவருடைய வழக்காடும்படியான வார்த்தைகளையும் நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அவருக்கு வார்த்தைகளை தெரிந்து கொள்வதற்கு நான் எம்மாத்திரம் என்று கூறுகிறார். இந்த இடத்திலே யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை பற்றி சிந்தித்து தன்னுடைய காரியங்களிலே தேவன் தன்னை காரியங்களை புரட்டி போட்ட காரியத்திலும் சூழ்நிலையிலும் தேவனை விட்டுவிடாமல் தேவனுக்கு விரோதமாக தன்னுடைய வார்த்தையை எடுக்காமல் இருக்கிறார். நாம் அறிந்தவண்ணமாக யோபு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கையை ஒரே நாளில் சாத்தான் சோதனையினால் மாற்றிப்படுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தேவனோடு யோபு வழக்காட வேண்டும் என்று எண்ணாமல் அவரோடு வழக்காட எம்மாத்திரம் என்று அவர் கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல்வேறு சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஏதேனும் தடைகள் அல்லது ஏதேனும் கஷ்டங்கள் ஏற்படும் போது நாம் எப்படியாக காணப்படுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யோபு எவ்வளவாக தேவனுக்கு விரோதமாக எதுவும் பேசாமல் அமைதியாக காத்து இருந்து தேவனோடு வாக்குவாதம் பண்ணாமல் தேவனோடு கேள்வி கேட்காமல் அமர்ந்திருந்தாரோ அதுபோல நாம் அமர்ந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யோபு தேவன் தன்னை ஆசீர்வதித்தார் என்று அறிந்திருந்தார். இப்போது இருக்கிற பாடுகள் உபத்திரவங்கள் தேவன் எனக்கு அனுமதித்தார் என்பதையும் அறிந்திருந்தார். யோபு அப்படி அறிந்திருந்ததான் அவர் இப்படி கூறுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் ஆசீர்வாதத்தை நமக்கு எடுத்திருக்கிறார், மறுபடியும் அவர் திரும்ப கொடுப்பார் என்பதை அவர் விசுவாசித்து அறிந்தவராக இருந்திருக்கிறார். எப்படியாக யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படி காத்து கொண்டார் என்று நாம் பார்க்குவோமானால் அப்படிப்பட்டதாக நாமும் காணப்படுவோமானால் தேவன் நிச்சயமாக நம்முடைய ஆசீர்வாதத்தை மகிழ செய்வார். முதலாவதாக பார்ப்போமானால் தன்னுடைய நீதியை காட்டிலும் தேவனுடைய நீதி அளவிடப்படாத அளவுக்கு உயர்ந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். யோபுவை பற்றி நாம் பார்க்கும்போது யோபு அந்தஸ்து உள்ளவனாக காணப்பட்டார். அப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பவராக அவ்வளவு ஆசியுடையவனாக காணப்பட்டாலும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவராக காணப்பட்டார். அவர் ஒரு நீதிமான் போல உத்தமனும் சன்மார்க்கனுமாக காணப்பட்டார். எந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நாட்களிலும் தன்னுடைய உத்தமத்தை காத்து கொண்டவராக காணப்பட்டார். தன்னுடைய பிள்ளைகளும் அப்படியாக காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். எனவே தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது பாவம் செய்து இருப்பார்களோ என்று அவர்களுக்காக பலி செலுத்தி அவ்வளவாக நீதிமானாக காணப்பட்டார். தேவன் யோபினுடைய நிலைமையை மாற்றி போட்ட போதிலும் இப்பொழுது அவர் எல்லாவற்றையும் இழந்து இருக்கிற போதிலும் அப்பொழுதும் அவர் உத்தமத்தோடும் சன்மார்க்கமாய் ஜீவிக்கிறார். நாம் இதை யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்க முடியும். பாருங்கள், தேவன் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையிலும் யோபு நீதிமானாக காணப்படுகிறார். இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை தான் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இழப்புகளை சந்தித்து இருக்கலாம். ஒருவேளை நாம் நன்றாக வாழும்போது தேவனுக்கு பிரியமாக அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை இப்பொழுது தலைகீழாக மாறி இருக்கிற சூழ்நிலையிலும் அப்படியாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் என்னை மறந்து விட்டார், தேவன் என்னுடைய நிலைமையை இப்படியாக தாழ்த்தி விட்டார் என்று நினைத்து முறுமுறுக்காமல் அவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசாமல் அவரோடு வழக்காடாமல் நாம் எப்பொழுதும் அவருக்கென்று காத்திருக்க வேண்டும். அவரோடு வழக்காடாமல் அவர் எல்லாவற்றையும் தேவன் செய்ய வல்லவர் என்பதை நினைத்து அவருக்கு சோஸ்திரங்களை மற்றும் செலுத்தி கொள்ள வேண்டும்.
அப்படியாக இருக்கும்போது, நாம் நீதி நியாயங்களும் கை கொண்டு இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. இரண்டாவதாக நாம் பார்ப்போமானால், தன்னுடைய நினைவுகளை காட்டிலும் தேவனுடைய நினைவுகள் உயர்ந்தது என்று அவர் எண்ணினார். யோபு 9:10 வாசிக்கும் போது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். தன்னுடைய நினைவுகளை காட்டிலும் தேவனுடைய நினைவுகள் உயர்ந்தது என்று அவர் அறிந்திருந்தார். தான் எல்லாவற்றையும் இழந்த போதிலும் தேவனுடைய வார்த்தை அவர் மாறாதவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். தேவன் தன்னை ஆசீர்வதித்திருந்தார். அப்பொழுதும் தேவன் என்னோடு பேசுகிறார். தேவன் இப்பொழுது தன்னுடைய ஆசீர்வாதங்களை இழக்கும்படி செய்திருக்கிறார். ஆனாலும் தேவன் தம்முடைய வார்த்தையை எனக்கு நிறைவேற்றி தருவார். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று காத்திருந்தார். அவருடைய சூழ்நிலைகள் மாற்றப்பட்ட போதிலும், அவருடைய சூழ்நிலைகள் மாறிப்போன போதிலும், அவர் தன்னுடைய நினைவுகளை கொண்டு தான் எப்படியாவது அந்த சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. மாறாக கர்த்தர் என்னுடைய நிலைமையை மாற்றுவார், அவருடைய எண்ணத்துக்காக நான் காத்திருக்கிறேன் என்று அவருக்காகவே காத்திருந்தார். எந்த ஒரு முயற்சியும் அவர் தனக்கென்று ஏற்படுத்தி தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவர் கர்த்தருடைய நினைவுகளுக்கு என்று அவர் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். எப்படியாக கர்த்தர் தன்னை ஆசீர்வதித்தாரோ அதுபோல கர்த்தர் இந்த கஷ்டத்தின் பாதைகளை கடந்து போகும்படி செய்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக அவர் என்னை ஆசீர்வதித்து உயர பண்ணுவார். அவருடைய எண்ணங்கள் ஆராய்ந்து முடியாதது. அந்த எண்ணங்கள் என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும்படியாக அதை நன்மைக்கு ஏதுவாக அமையும் என்பதை அவர் அறிந்து அவர் தேவனோடு வழக்காடாமல் காத்திருந்தார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, எந்த சூழ்நிலையிலும் தேவன் தன்னோடு இருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் ஆசீர்வாதமாக இருக்கும்போது அவரோடு இருந்த மக்கள் அவர் ஆசீர்வாதத்தை இழந்தபோது அவரோடு இல்லை. அவரோடு இருந்தவர்கள் அவரை விரோதிக்கும்படியாக, அவரை குற்றச்சாட்டும்படியாக காணப்பட்டார்கள். அவர்களோடு யோபு வழக்காடினார். ஆனால் தேவனோடு வழக்காடவில்லை. ஏனென்றால் அவர்கள் தன்னுடைய சூழ்நிலையை மாற்ற முடியாது என்பதை யோபு அறிந்திருந்தார். தேவன் தன்னுடைய சூழ்நிலையை மாற்ற முடியும், தேவன் தன்னோடு கூடவே இருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே தன்னோடு இருக்கிற மனிதர்களை காட்டிலும் தேவனை அவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தின் நாட்களிலும் அவரோடு இருக்கிறார் என்பதை நினைத்திருந்தார். தன்னுடைய ஆசீர்வாதம் இழந்த சூழ்நிலையிலும் தேவன் தன்னோடு இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தார். அதனால்தான் அவர் கூறுகிறார், யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று. தேவன் தன்னோடு இருக்கிறார் என்பதை யோபு எந்த காலத்திலுமே விசுவாசித்து காத்திருந்தார். அதனால்தான் தேவன் தன்னுடைய சூழ்நிலையை மாற்றுவார், மறுபடியும் என்னை ஆசீர்வதிப்பார் என்பதை அறிந்திருந்தார். அப்படியாக அவர் காத்து கொண்டிருந்ததனால்தான் தன்னை காட்டிலும் தேவன் பெரியவர், நான் செய்த நீதியை காட்டிலும் தேவன் நீதிமான் என்று நினைத்திருந்ததனால்தான் அவர் தேவனுக்கு விரோதமாக எந்த கேள்வியும் கேட்காமல் இருந்ததனால்தான் அவர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கடந்து செல்லும் பாதைகள் கஷ்டமாக இருந்தாலும், நாம் ஆசீர்வாதங்களை இழந்து போனதாக காணப்பட்டாலும், தேவனுக்கு விரோதமாக நாம் பேசாமல் அமைதியாக இருந்து நம்முடைய நீதியை காட்டிலும் தேவன் நீதி உள்ளவர் என்று நாம் அறிந்து கொண்டு, நம்முடைய எண்ணங்களை காட்டிலும் தேவனுடைய நீதி எண்ணங்கள் பெரியவைகள் என்பதை அறிந்து கொண்டு, இயேசு எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னுடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறார், அவர் எப்பொழுதும் என்னுடைய சூழ்நிலையை மாற்றுவார் என்பதை நாம் அறிந்து கொண்டு விசுவாசித்து அவருக்கென்று காத்து கொண்டு அவருக்காக நாம் இருக்கும்போது, அவருக்கு விரோதமாக நாம் பேசாமல் இருக்கும்போது, நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நம்முடைய சூழ்நிலையை மாற்றி நம்மையும் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி நம்மை ஆசீர்வதித்து, நாம் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது அதை நாம் எம்மாத்திரம் என்று சொல்லும்படியாக கிருபை செய்வார். எனவே இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்து செல்லும் கடினமான பாதைகளிலும் நாம் காத்திருப்போம். இயேசு கிறிஸ்து விரோதமாக எதுவும் செய்யாமல் நாம் காத்திருப்போம். இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து மகிழ செய்வார். அப்படிப்பட்டதான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் யோபு தன்னுடைய சூழ்நிலையிலும் உமக்கு விரோதமாக பேசாமல் உம்முடைய சித்தத்துக்காக காத்திருந்தார். அதுபோல எங்களுடைய வாழ்விலும் தேவரீர் எங்களுடைய இழப்புகள் மத்தியிலும் நாங்கள் உமக்கென்று காத்துக்கொண்டு உம்முடைய சித்தத்துக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் நீர் எவ்வாறு ஆசீர்வதித்தீரோ அதேபோல் இரட்டிப்பான ஆசீர்வாதம் தந்து எங்களை மகிழ செய்து, தேவரீர் ஆசீர்வாதத்திற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்று கூறும்படியாக எங்கள் வாழ்க்கையை உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மகிமை